ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா மீட்டிங்லயுமே நான் பேசியிருக்கேன். அதே கடவுள் என்கிட்ட இந்த சேர்க்கறதுக்கு உண்டான கடவுள் வந்து அப்போ அது அது என்ன அது அதுதான் நம்மளுடைய விஷன். கரெக்டா? இது போர்ட்ல எழுதுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. பார்வை. அப்ப நம்ம விஷன் நம்ம வந்து நம்ம என்ன செய்கின்றோமோ அதை ப்ராப்பரா பிளானிங்கோட ஸ்ட்ராட்டஜியோட அந்த விஷன் இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். அந்த மேடம் சொன்ன மாதிரியா நாம் எதை செய்கின்றோமோ அதுல வந்து நம்ம கான்பிடன்ஸ் வந்து நமக்கு வேணும். உதாரணத்துக்கு நேற்றைய ரியல் எஸ்டேட் என்ன? நேற்றைய ரியல் எஸ்டேட் மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் இருக்கா? அப்ப நேற்று ரியல் எஸ்டேட் பண்றவங்களே எதை சொல்லுவோம்? நம்ம எதை சொல்லுவோம்? ஆனா இன்றைக்கு புரோக்கருக்கு மரியாதை இருக்கா? ஏன் இல்ல? ஏன் இல்ல? புரோக்கர்னா போய் சொல்லுவார். உண்மை இல்ல. மீடியேட்டர். ஆனா மீடியேட்டருக்கு மரியாதை இருக்கா? நீங்க புரோக்கருக்கு மரியாதை இருக்கா? மீடியேட்டருக்கு மரியாதை இருக்கு. சோ அது டெக்னாலஜி மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன? ஒருத்தர் சொன்னார், சார் சொன்னார், ராமச்சந்திரன் சார் சொன்னார், எப்படி டாக்டர் எப்படி, இன்ஜினியர் எப்படி. நம்ம இன்னைக்கு வீடு கட்டணும், நேற்று வீடு நம்ம அந்த காலத்துல வீடு கட்டணும்னா பிளானிங் போட்டுருக்குமா? சின்ன வீடு கட்டணும்னா. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும் கூட நம்ம பிளானர் கிட்ட போறோமா இல்லையா? எதுக்கு போறோம் பிளானர் கிட்ட? பெட்ரூம் எங்க இருக்கு, ஹால் எங்க இருக்கு, படிக்கட்டு எங்க வரணும், எவ்வளவு அடியில படிக்கட்டு வரணும், நாளைக்கு நம்ம இடிச்சிட்டு கட்டக்கூடாது, அதுல காஸ்ட் வந்து சேவிங் பண்ணணும். அப்போ நம்மளுடைய வீடு வந்து எப்படி இருக்கணும் அதை 3D பிளானிங்ல கொண்டு வர்றோம். அப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடு என்னவாக இருக்கணும், இதான் பெயிண்ட் அடிக்கணும், எங்க படிக்கட்டு வரணும், எங்க பெட்ரூம் வரணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் பாயிண்ட், ஒரு ட்ரீம் அப்ப நம்ம கொண்டு வரோமா இல்லையா? அதுதான் இன்றைய உலகம். அப்போ இன்றைய உலகம் நாம் எதை செய்கின்றோமோ அந்த கனவை, நம்ம எதை நோக்கி நம்ம ஓடுறோமோ அந்த கனவை நம்ம முன்னாடி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். கரெக்டா? எதை நாம் செய்கின்றோமோ, உதாரணத்துக்கு இங்க இருந்து நான் சென்ட்ரலுக்கு போறேன், சென்ட்ரலுக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு, 3 வழி இருக்கு. ஆனா நான் எந்த வழியில நான் போக போறேன் அப்படின்றத இமேஜினேஷன், போகும்போது கீழ்பார்க்க வருமா, இல்ல புருஷவாக்கம் வருமா, இல்ல சென்ட்ரல் வருமா அப்படின்றது இமேஜினேஷன் உங்களுக்கு வருமா வராதா? இமேஜினேஷன்ன்றது தமிழ்ல கரெக்டா வரல வார்த்தை. வருமா வராதா? கற்பனை. கண் முன்னாடி கற்பனை தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வெற்றியாளரா செல்ல முடியும். அப்போ நம்ம எந்த வேலையை நம்ம செய்கின்றோமோ அதுல வந்து கன்சிஸ்டன்சி, நம்ம அந்த தொழிலை பத்தி முழுமையாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். கரெக்டா?